நம்ம பார்த்துருக்க முந்திரி மரம் இந்த இடத்துல முந்திரி இன்னும் காய்க்கல. ஏன்னா அது குளிர் காலம். அங்கே வருங்க அவ்வளோ இலை, அங்கே வருங்க எவ்வளோ பச்சை பசுன்னு. நான் உங்களுக்காக ஏறி காட்டுறேன் இந்த மரத்தில். இங்கே இருங்க பார்த்தீங்களா, என்னால் இவ்வளோ தான் ஏற முடியுது. வேணா நான் அதுவும் அந்த கிளையில் ஏறி பார்க்குறேன், என்னால் முடியும்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்தீங்களா, இதோ அந்த கிளையில் ஏறி காட்டுறேன். என்னால் இந்த ஃபோனை வச்சுட்டு ஏற முடியலங்க. இங்கே உங்களுக்காக ஏறி இருக்கேன். இங்கே என்னால் முடியல, அப்பயும் உங்களுக்காக நான் ஏறி காட்டுறேன். இதை மதிச்சாச்சும் நீங்கள் லைக், சப்ஸ்கிரைபு, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா இந்த விவசாயம் எவ்வளோ முக்கியம்னு நான் இதை வழியாக காட்டுறேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு தான் அந்த கலையில் இந்த தெரியுதா பாருங்க, நான் இந்த கடைக்கு வந்துட்டேன். ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது மாதிரி நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா உங்களுக்காக நான் இன்னும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் பரத் வீடியோ 13, பரத்துக்கு BARATH, அதை போட்டிங்கன்னா என்னோடய வீடியோ வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவை இப்போ கட் பண்ணட்டுமா? இருங்க, நான் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி உங்களுக்கு அதை காமிச்சிட்டு அப்புறமா நான் வந்து கட் பண்ணுறேன். என்னால் ஃபோட்டோஸ்ட்டு கீழே இறங்க முடியல கைஸ், அதனால் நான் அங்கே கீழே இறங்கிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். நான் கீழே இறங்கிட்டேன். நம்ம அந்த இதில் ஒரு மயில் இறகு கைஸ், ஏற்கனவே நான் ஒரு மயில் இறகு எடுத்தேன். ஆஹா, அந்த முக்கு இல்லை கைஸ், இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மயில் இறகு. இங்கே நிறையா மயிலும் வரும், நம்ம கண்டுபிடிச்சா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பட் ஆனால் இது வரைக்கும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இடத்த தான் பார்க்க போகிறோம். பாய் காய்ஸ்.